अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपकदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं शाक्राजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिहा कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय जय भागवता देवा जय जय भागवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय भागवता देवा जय जय भागवता गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमण हरि गोविंद जय जय राधा रमण हरि गोविंद जय जय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 1 அத்தியாயம் 11 ஸ்ரீகிருஷ்ணர் துவாரைக்குள் பிரவேசித்தல் பதம் 35. ஷயேஷ நரலோகோ அஸ்மின் அவதீர்ண ஸ்வமாயயா ரேமே ஸ்ரீரத்னகூடஸ்தோ பகவான் பிரகிருதோ யதா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? हरे कृष्णा படிங்க மாதாஜி. ओके। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத் ராசா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அந்த பரம புருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது காரணமற்ற கருணையால் அவரது அந்தரங்க சக்தியின் வாயிலாக இந்த பூமியில் தோன்றி பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருப்பதைப் போலவே நல்ல பெண்மணிகளுக்கு இடையில் இன்பம் அனுபவித்தார். பொருளுரை. பகவான் திருமணம் செய்து கொண்டு ஓர் இல்லறவாசியை போல் வாழ்ந்தார். இது நிச்சயமாக பௌதீக விவகாரத்தை போன்றதுதான். ஆனால் 16,108 மனைவிகளை மணந்து ஒவ்வொரு அரண்மனையிலும் தனித்தனியாக அவர்களுடன் அவர் வாழ்ந்தது நிச்சயமாக பௌதீக செயல் அல்ல. எனவே தகுதி பெற்ற அவரது மனைவிகளுடன் ஓர் இல்லறவாசியை போல் பகவான் வாழ்ந்தது நிச்சயமாக பௌதீகமானது அல்ல. மேலும் அவர்களுடனான அவரது நடவடிக்கைகளை பௌதீக உடலுறவு வாழ்வென்று ஒருபோதும் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. பல கோடிக்கணக்கான பிறவிகளின் தவப்பயனால் மட்டுமே பகவானை ஒருவரால் கணவராக அடைய முடியும். எனவே அவரது மனைவிகள் ஒருபோதும் சாதாரண பெண்கள் அல்ல. வெவ்வேறு லோகங்களிலோ அல்லது மானிடர்களின் இவ்வுலகிலோ பகவான் தோன்றும் பொழுது பந்தப்பட்ட ஆத்மாக்களை அவர் கவர்வதற்காகவே திவ்யமான லீலைகளை புரிகிறார். இவ்வாறு கவரப்படும் ஆத்மாக்கள் பகவானுடன் தொண்டனாகவோ நண்பனாகவோ பெற்றோராகவோ அல்லது காதலியாகவோ உறவு கொண்டு அவ்வுறவுக்கு ஏற்றவாறு ஆன்மீக உலகில் அவருடன் அன்பு பரிமாற்றம் கொள்கின்றனர். பௌதீக தொண்டு நெறி தவறியதும் இடையிலேயே முறிந்து விடுவதும் துக்கத்தில் முடிவுறுவதும் ஆகும்.
ஜட இயற்கையால் பந்தப்படுத்தப்பட்டு மாயையில் சிக்கிக் கொண்டுள்ள ஜீவராசிகளால் அறியாமையின் காரணத்தால் நம்முடைய பௌதீக உறவுகள் அனைத்தும் நிலையற்றவையும் துன்பம் நிறைந்தவையும் ஆகும் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இத்தகைய உறவுகள் நித்திய ஆனந்தத்தை பெற நமக்கு உதவா. ஆனால் இதே உறவுகளை பகவானுடன் நாம் ஏற்படுத்தி கொள்வோமானால் இவ்வுடலை விட்டதும் நாம் ஆன்மீக உறவுக்கு மாற்றப்பட்டு நாம் விரும்பிய உறவு முறையுடன் அவரிடம் நித்திய உறவு கொண்டவர்களாக ஆகலாம். ஆகவே எந்த பெண்மணிகளுடன் அவர் கணவராக வாழ்ந்தாரோ அவர்கள் ஜட உலக பெண்கள் அல்ல, மாறாக உன்னத மனைவிகளாக அவருடன் நித்தியமான உறவை கொண்டிருப்பவர்கள் ஆவார். பக்தி தொண்டின் பூர்ணத்துவத்தால் இந்நிலையை அவர்கள் அடைந்தனர். இதுவே அவர்களுக்குள்ள தகுதியாகும். பகவான் பரபிரம்மா அல்லது பரமபுருஷ பகவானாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தில் உள்ள மற்றெல்லா கிரகங்களிலும் கூட நிரந்தரமான இன்பத்தை தேடி அலைகின்றன. ஆன்மீக பொறியாக உள்ள அவர்களால் பகவானுடைய சிருஷ்டியின் எந்த பகுதிக்கும் பிரயாணம் செய்ய முடியும். ஆனால் பௌதீக குணங்களால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் விண்வெளி கப்பலால் ஆகாயத்தில் பிரயாணம் செய்ய முயன்று இலக்கை அடைய தவறிவிடுகிறான். புவியீர்ப்பு சக்தி அவனை விலங்கிடப்பட்ட ஒரு கைதியைப் போல் பந்திக்கிறது. மற்ற முறைகளை கொண்டு அவனால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். ஒருவேளை மிக உயர்ந்த கிரகத்தையே அவன் அடைந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் அவன் தேடி அலையும் நிரந்தரமான ஆனந்தத்தை அவனால் அடைய முடியாது. ஆயினும் அவன் சுய உணர்வுக்கு வரும் பொழுது அவன் தேடி அலையும் எல்லையற்ற ஆனந்தத்தை ஜடவுலகில் அடையவே முடியாது என்பதை உறுதியாக அறிந்து பிரம்மத்தின் ஆனந்தத்தை தேடுகிறான். ஆனால் பரம புருஷராகிய பரபிரம்மனோ அவரது ஆனந்தத்தை ஒருபோதும் ஜட உலகில் தேடுவதே இல்லை. மேலும் அவருக்கு ஆனந்தத்தை அளிக்கும் பொருட்களை ஜட உலகில் காணவும் முடியாது. அவர் உருவம் இல்லாதவர் அல்ல. எண்ணற்ற ஜீவன்களுக்கு இடையில் அவர் தலைவராகவும் பரம ஜீவனாகவும் இருப்பதால் அவர் அருவமானவராக இருக்க முடியாது. நம்மை போன்றவரே ஆன அவர் ஒரு தனிப்பட்ட ஜீவராசியில் எல்லா மனோபாவங்களையும் முழுமையாக பெற்றுள்ளார். நம்மை போலவே அவரும் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவரது திருமணம் பௌதீகமானதோ அல்லது நம்முடையதை போல் எல்லைக்குட்பட்டதோ அல்ல. அவரது மனைவிகள் பௌதீக பெண்களைப் போலவே காணப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் அனைவரும் அந்தரங்க சக்தியின் பூரணமான தோற்றங்களும் திவ்யமான முக்தியை பெற்ற ஆத்மாக்களும் ஆவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க பகவான் 16,108 மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னா அது ஒண்ணும் சாதாரண மனைவிகள் கிடையாது. அவங்க பல கோடி ஜென்மங்களாக பகவானுக்கு செய்த தவத்தின் பயனாக அவர்கள் அந்த நிலையை அடைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நாம கூட அந்த மாதிரி நீங்க நிறைய லீலைகள் பார்க்கலாம். மீராபாய், பின்ன ஒரு முஸ்லிம் மன்னருடைய பெண், அவங்க ஒரு பொம்மை, அதாவது பொம்மை இல்ல, கிருஷ்ணருடைய சிலை, உற்சவர் சிலை ஒண்ணு அந்த காலத்துல முஸ்லிம்கள் போரிடும் போது கோயில்களை எல்லாம் நிறைய அழிச்சு அந்த கோயில்ல இருக்கிற சிலைகளை எல்லாம் திருடிட்டு போவாங்க. ஏன்னா அந்த சிலைகள் எல்லாம் பொன்னால் ஆனது, பஞ்சல் லோகத்தினால் ஆனது. அதெல்லாம் இந்துக்களால் அதிகமாக மதிக்கப்படுவதுன்னு அவங்களுக்கு தெரியும். இந்துக்கள் உயிராக நினைப்பது. அதனால அந்த சிலைகள் மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி. அந்த அந்த இது ஸ்ரீரங்கம், அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து துலுக்கநாச்சியார்னு என்னைக்கோ கோவில் இருக்கு மாதாஜி அவளுக்கு. ஆமா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இன்னைக்கும் கூட துலுக்கநாச்சியார் சந்நிதி அப்படின்னு தனியா ஸ்ரீரங்கத்துல இருக்கு. அப்போ அந்த மாதிரி நார்த்ல வட இந்தியால இருக்கிற ஒரு முஸ்லிம் மன்னர் படையெடுத்து அந்த சிலை கவர்ந்துட்டு போனார். அப்ப அந்த சிலைய விளையாட்டாக அந்த சின்ன பெண் அவ தன்னுடைய அறைக்குள்ள வச்சிருந்தா. அப்ப அந்த சிலைய பார்த்துக்கிட்டே அது கூட பேசிக்கிட்டே இருந்தா. பகவான் கிருஷ்ணரோட ரூபம் சாதாரணமானதல்ல. பிரதிமா மூர்த்தி நகிதோ சாக்ஷா விரஜேந்திர நந்தன. அது சாதாரண கல்லோ மண்ணோ இல்ல ஓவியமோ கிடையாது. அப்ப அந்த சிலை பவித்திரமானது. அந்த சிலையில் பகவான் வீற்றிருக்கின்றார், சூட்சுமமாக வீற்றிருக்கின்றார். அது கண்ணுக்கு புலப்படாது. அப்போ அது சிலைன்னு நாம நினைக்கிறது கிடையாது. இப்ப கோயிலுக்கு போனோம்னா யாரு அதை ஒரு கல்லா நினைச்சு வழிபடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு அருள் கிடைக்கிறது இல்ல. ஆனா பகவானே சாக்ஷாத் பகவானே அங்க இருக்கிறார் அப்படின்னு நாம ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட வழிபடும் போது நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்ப இந்த
அறிந்தோ அறியாமலோ அவங்க வந்து அந்த பகவான் கூட பேச ஆரம்பிச்சாங்க, விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த பகவானை கட்டி அணைச்சிட்டு தூங்குவாங்க, ஆலிங்கனம் பண்ணிட்டே தூங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இங்க இருந்து ஆஹ் தென்னிந்தியால இருந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாம் கூடி அந்த சிலையை மீட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவா போறாங்க. பாத நடைப்பயணமா மேற்கொண்டு அங்க போய் அந்த ராஜாட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு தயை வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அவரை புகழ்ந்து பாடுறாங்க கவிதையில. ஏன்னா அதெல்லாம் வந்து அரசியல் தந்திரம். அவரெல்லாம் புகழ்ந்து பாடி, சரி உங்களுக்கு என்ன பரிசு வேணும், நீங்க என்ன விரும்புறீங்கன்னு கேட்கும்போது அவர் அவங்க எல்லாம் வந்து பொண்ணும் பொருளும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு அந்த கிருஷ்ணரோட சிலை வேணும். சே இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த சிலையை எடுத்துட்டு வர காவலாளிகளை அனுப்புறாரு. ஆனா அந்த பெண்ணும் இளவரசி அதை தரவே மாட்டேன்றாங்க, அதை பிடிச்சிட்டு தரவே மாட்டேன்றாங்க. அப்புறம் அவங்க உறங்கணும்னு அந்த சிலையை மறுபடியும் எடுத்து தூக்கி தந்துடுறாங்க. அப்போ அவங்க தூங்கி எந்திரிச்சோன்னா பார்த்தோன்னா அந்த சிலையை காணும், பகவான் கிருஷ்ணரை காணும். அப்ப எங்க போச்சு என்னோட சிலை, எங்க போச்சு என்னுடைய கிருஷ்ணர் எங்க போனாருன்னு சொல்லி அவங்க அழுறாங்க, தொழுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி இந்த வைஷ்ணவர்கள் எடுத்துட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே தன்னந்தனியா அவங்க அந்த காட்டு வழியா அப்போ அவங்களே போக ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி அந்த சிலையை யார் கொண்டு போறாங்களோ அவங்க பின்னாடி அப்படியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது அவங்களுக்கு எங்கிருந்து வந்தது? போன பிறவியில அவங்க செஞ்ச பக்தியினால அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்க்கப்பட்டது. அவங்க முஸ்லிம் குலத்துல ஈன குலத்துல பிறந்தாலும் அந்த உணர்வானது அவங்களுக்கு பகவான் மேல அப்படி ஒரு, ஏன்னா ஆகர்ஷ்ணேதி கிருஷ்ணா, கிருஷ்ணானாலே கவர்ந்திழுப்பவர், எல்லாரையும் கவர்ந்திழுப்பவர். அதுக்காகத்தான் அவர் அவதாரங்களா வர்றார், மக்களை எல்லாம் தன்னுடன் சேர்ப்பதற்காக, தன்னை விட்டு பிரிந்த ஆத்மாக்களை மறுபடியும் தன்னுடன் சேர்ப்பதற்காக வர்றார். அப்ப யாரெல்லாம் ஈர்க்கப்படுறாங்க? பகவான் மேல கவனம் செலுத்துறவங்க மட்டும்தான். பகவானுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாம இந்த ஜட உலக வாழ்க்கையில லௌதிகமான வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பகவான் இருக்கிறதோ அவர் வர்றதோ அவரோட லீலைகளோ எல்லாம் கற்பனைன்னு நினைச்சுக்குவாங்க. அவ ஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம் சொல்லி மூடர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பகவானை புரிஞ்சுக்கிற வாய்ப்பும் கொடுக்கப்படாது. அப்போ இந்த மாதிரி மேல் நிலையில இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் மனைவிகளா அமைய முடியும். அப்ப அந்த துலுக்க நாச்சியார் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியே வந்தாங்க. இப்போ பகவானுக்கு சந்நிதி வச்சு அதுக்குள்ள வச்சு பகவானுக்கு இவ்வளவு நாள் பசியா இருந்திருக்காருன்னு சொல்லி அவருக்கு எல்லா பூஜைகளையும் பண்ணி புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி உள்ள அந்த சிலையை வைக்கிறாங்க. சிலையை வச்சு பூஜிட்டு வராங்க. அப்ப துலுக்க நாச்சியார் வந்து அந்த சன்னதி முன்னாடியே உட்கார்ந்து கண்கள்ல நீர் விட்டு பாடி அழுது அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவர் பகவான் கூடயே போய் அவங்க அவங்களோட உயிர் ஆத்மா பிரிஞ்சு அந்த ஒளிவானது அந்த சிலைக்குள்ளேயே போய் மறைஞ்சிருது. அப்போ இந்த மாதிரி தீவிர பக்தி அப்படிங்கிறது மதம் சார்ந்ததல்ல. ஏன்னா இது சனாதன தர்மம். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் எல்லாம் அப்படி கிடையாது. சனாதனம் அப்படின்னா நித்தியமான, எல்லாருக்கும் ஒரே ஒரு பொதுவான விதிதான். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொது விதி இருக்கும், எல்லாரும் வலது பக்கம்தான் ஓட்டணும், வலது பக்கம்தான் டிரைவிங் சீட் இருக்கும். இல்ல எனக்கு மட்டும் நான் லெஃப்ட் சைடு தான் எனக்கு கன்வீனியன்டா இருக்கு, நான் லெஃப்ட் சைடு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப எல்லாருக்கும் பொதுவான விதி என்னன்னா பகவான் அவர்தான் நமது ஆதி அந்தம், எல்லாமே அவர்தான், பரம புருஷர் அவர்தான், பரம ஈஸ்வர அவர்தான். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு பகவத்கீதையில படிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி உயர்ந்த நிலையில வர்றதுக்கு பல கோடி யுகங்கள் தவம் பண்ணிருக்கணும், யுக யுகமா கோடிக்கணக்கான ஆண்டுகள். அந்த முனி சிரேஷ்டர்கள் தான் இங்க பெண்களா வர்றாங்க. அப்ப என்னதான் நாம வந்து வேறு கிரகங்களுக்கு நாம பல ஊர்திகளை அனுப்பினாலும், வானூர்திகளை அனுப்பினாலும் நம்மளால அங்க ரீச் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா இந்த பல அடுக்குகளால்
ஒவ்வொரு பிரபஞ்சமும் தேங்காய் நார் மூடப்பட்டது போல பல அடுக்குகளால் கடினமான உரைகளால் மூடப்பட்டிருக்கு. அதனால அவ்வளவு எளிதில்ல கிரகம் விட்டு கிரகம் போறதுங்கிறது. ஆனா விஞ்ஞானிகள் நாங்க போவோம்னு மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இது அவித்யா. அப்ப வித்யா அப்படிங்கிறது அறிவு. எந்த மாதிரி அறிவு? ஆன்மீக அறிவு. நாம படிக்கிற இந்த காலத்து அறிவு கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இது ஆன்மீக அறிவு, வேத அறிவு. வேத அறிவு தான் உண்மையான அறிவு. வேத அறிவுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் அவித்யா. அதனாலதான் அவங்க மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம்னு சொல்லி அந்த படிச்சிருக்கோம், நாங்க நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆனா அவங்க உருவம் எப்படி? 5 அடி 6 அடி தான் இருக்கு. அவங்களால பகவானை போல விபு ஆக முடியுமா? ஆக முடியாது. அறிவை விஸ்தாரம் பண்ண முடியுமா? முடியாது. அந்த அறிவு 4 குறைகளுக்கு அப்பாற்பட்டு கிடையாது. 4 குறைகளுடையவர்கள் தான். அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க படிச்ச படிப்புனால அவங்க ரொம்ப ஈகோ, அந்த பொய் ஆணவம் கொண்டு நாங்க சொல்றதுதான் உண்மை, நாங்க கண்டுபிடிக்கிறது தான் உண்மைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட முடியுமான்னு பார்த்தா ஒண்ணும் முடியாது. இயற்கையை அடக்க முடியுமானா முடியாது. எந்த ஒரு புயலையோ இல்ல பூகம்பத்தையோ அவங்களால நிறுத்த முடியாது. அடுத்தது பதம் 36. உத்தாம பாவ பிசுநாமல வல்குஹாச व्रीडवलोक निहतो मदनो अभियाशाम् सम्मुख्य साभम् असहात् प्रमदोत्तमास्था यस्येन्द्रियं विमदितुं गुहकैर्न सेहुः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ராணிகளின் அழகிய புன்னகைகளும் கள்ள பார்வைகளும் மாசற்றவையாகவும் கிளர்ச்சியூட்டக்கூடியதாகவும் இருந்தது. அவை மன்மதனை அவனது வில்லை துறக்கும்படி செய்து அவனையே தோற்கடிக்கும்படி இருந்தது. சகிப்பு மிக்க சிவனும் கூட ராணியரின் இச்செயலுக்கு இரையாகிவிடக்கூடும் என்றாலும் அவர்களது ஜாலா வித்தையாலும் கவர்ச்சியாலும் பகவானை கிளர்ச்சியூட்ட முடியவில்லை. பொருளுரை. பக்திக்கான வழி அல்லது பகவானிடம் திரும்பும் வழி எப்பொழுதும் பெண்களுடனான உறவுக்கு தடை விதிக்கிறது. மேலும் சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மத்தின் நோக்கம் பெண்கள் உடனான உறவை தடுத்தல் அல்லது கட்டுப்படுத்தல் ஆகும். அப்படியானால் 16,000க்கும் மேற்பட்ட மனைவிகளிடம் பற்று கொண்டிருப்பவரை எப்படி பரமபுருஷ பகவானால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பரமபுருஷரின் உன்னத இயற்கையை பற்றி உண்மையாகவே அறிய ஆவல் கொண்டுள்ளவர்களால் பொருத்தமான முறையில் கேள்வி எழுப்பப்படக்கூடும். இத்தகைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக நைமிஷாரண்ய முனிவர்கள் இப்பதத்திலும் இதை பின்தொடரும் மற்ற பதங்களிலும் பகவானின் உன்னதமான குணத்தை பற்றி ஆராய்ந்து பேசியுள்ளனர். மன்மதனையோ அல்லது மிகவும் பொறுமைசாலியான சிவபெருமானையோ கூட வெற்றி கொள்ளக்கூடிய பெண்களுக்குரிய கவர்ச்சியான அம்சங்களாலும் பகவானின் புலன்களை வெல்ல முடியாது. பௌதீகமான காமத்தை எழுப்புவதே மன்மதனின் வேலையாகும். மன்மதனின் அம்பினால் தூண்டப்பட்டுதான் முழு பிரபஞ்சமும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆண் பெண் கவர்ச்சியை மையமாக கொண்டுதான் உலக செயல்கள் தொடர்ந்து செயல்படுகின்றன. ஆண் தனக்கு விருப்பமுள்ள ஒரு பெண்ணை தேடி அலைகிறான். பெண்ணும் பொருத்தமான ஓர் ஆணை தேடுகிறார். இதுவே பௌதீகத்தின் தூண்டுகோலாகும். ஆணும் பெண்ணும் இணைந்த உடனேயே பௌதீக பந்தத்தில் அவர்கள் பலமாக சிக்கிக் கொள்கின்றனர். இதன் பயனாக இனிய வீடு, தாய் நாடு, குழந்தை, சமூகம், நட்பு மற்றும் பொருள் சேகரித்தல் ஆகிய போலியான செயல்களால் ஆண் பெண் இருவருமே கவரப்படுகின்றனர். இவ்வாறாக துன்பம் நிறைந்ததும் நிலையற்றதுமான பௌதீக வாழ்வில் கவர்ச்சி ஏற்படுகிறது. இக்கவர்ச்சி பொய்யானது என்றாலும் சலிப்பற்றதாகும். எனவே முக்கியமாக பகவானை நோக்கி செல்லும் முக்தி வழியில் உள்ளவர்கள் அத்தகைய பௌதீக கவர்ச்சிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சாஸ்திரங்களால் அறிவுறுத்தப்படுகின்றன. மகாத்மாக்கள் எனப்படும் பகவத் பக்தர்களின் சகவாசத்தால் மட்டுமே அது சாத்தியம். மன்மதன் ஜீவராசிகளின் மீது அம்பை எறிந்து அவர்களை எதிரிடத்திலும் பைத்தியம் பிடித்தவர்களாக அடைய செய்கிறார். நாகரீகம் அடைந்துள்ள மனிதனின் கணக்குப்படி அவலட்சமானவை என்று கருதப்படும் மிருக சமூகத்திற்கு இடையிலேயும் கூட மன்மதனின் தாக்குதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவ்வாறாக மன்மதனின் ஆதிக்கம் மிகவும் அவலட்சணமான உருவங்களுக்கு இடையிலும் பிரயோகிக்கப்படுகிறது. பரிபூர்ணமான அழகிகளை பற்றி சொல்ல தேவையில்லை. மிகவும் பொறுமையுள்ளவராக கருதப்படும் சிவபெருமானும் கூட
மன்மதனின் அம்புக்கு பலியாகி பகவானின் மோகினி அவதாரத்தின் பின்னே வெறி பிடித்தவரை போல் ஓடினார். பிறகு தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொண்டார். ஆயினும் லட்சுமிகளின் அழகில் மன்மதனே மயங்கி போய் ஏமாற்றத்துடன் தனது அம்பையும் வில்லையும் கீழே போட்டுவிட்டான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராணிகளின் அழகும் கவர்ச்சியும் அத்தகையவை ஆகும். இருப்பினும் அவர்களால் பகவானுடைய உன்னதமான புலன்களை அலைக்கழிக்க முடியவில்லை. பகவான் ஆத்மராமா அல்லது சுய திருப்தி உடையவர் என்பதே இதற்கு காரணமாகும். அவரது திருப்திக்காக மற்றொருவரின் உதவியை நாட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. எனவே ராணிகளால் தங்களது பெண்மைக்குரிய கவர்ச்சிகளினால் பகவானை திருப்திப்படுத்த இயலவில்லை. ஆனால் கபடமற்ற பாசத்தாலும் தொண்டாலும் பகவானை அவர்கள் திருப்திப்படுத்தினர். கலப்படமற்ற உன்னத அன்பு தொண்டினால் மட்டுமே அவர்களால் பகவானை திருப்திப்படுத்த முடிந்தது. இதனால் திருப்தியடைந்த பகவான் அவர்களை மனைவிகளாக பாவித்து அவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொண்டார். இவ்வாறாக அவர்களுடைய கலப்படமற்ற தொண்டினால் திருப்தி அடைந்ததால் மட்டுமே பகவானும் ஒரு சிரத்தையுள்ள கணவரை போல் அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் கொண்டார். இல்லையெனில் அத்தனை மனைவிகளுக்கும் கணவராக இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர்தான் அனைவருக்கும் கணவராவார். அவரை கணவராக ஏற்றுக்கொள்பவர்களிடம் அவரும் அதற்கேற்ப நடந்து கொள்கிறார். இத்தூய அன்பை பௌதீக காமத்துடன் ஒருபோதும் ஒப்பிடக்கூடாது. இது முற்றிலும் ஆன்மீகமானதாகும். இயற்கையான பெண்மைக்குரிய வழியில் ராணிகள் வெளிப்படுத்திய மனம் ஆழ்ந்த அன்பு பரிமாற்றங்களும் கூட ஆன்மீகமானவையே. ஏனெனில் அவர்களுடைய உணர்ச்சிகள் உன்னதமான பரவச நிலையில் வெளிப்படுத்தப்பட்டவை ஆகும். பகவான் ஒரு பௌதீகமான கணவரை போல் தோன்றினார் என்று முந்திய பதத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. ஆனால் அவரது மனைவிகள் உடனான அவரது உறவு ஆன்மீகமானதும் தூயதும் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாததும் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஆனானப்பட்ட யோகிகளும் கூட பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த யோகிகள் கூட இதுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த யோகி அவர்? ஹரே கிருஷ்ண माताजी। हरे कृष्ण। विश्वामित्र माताजी। கரெக்ட் மாதாஜி. हरे कृष्ण। நம்ம அடிக்கடி இதை பத்தி பேசியிருக்கோம். விஸ்வாமித்திரர் காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரிய அப்படிங்கிறதுல காமமே முதன்மையாக இருக்கிறது. ஏன் காமம் இது எப்படி ஏற்படுது? ஆண் பெண் அவங்களுக்குள்ள ஈர்ப்பு, அந்த காமத்தினாலதான் அடிப்படையா இந்த குடும்பம்ங்கிறது உருவாகுது. காமம்ங்கிற ஒண்ணு இல்ல அப்படின்னா இங்க எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உலக பந்தங்கள், இந்த ஈர்ப்புகள் எதனால ஏற்படுது? காமத்தினால. அதுதான் அடிப்படை. இப்போ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. அப்ப எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு தவறான உணர்வுகள் ஏற்படாது. அதனால அவங்கள விளையாட விட்டுருவோம். ஆனா இதே ஒரு பருவ வயது வரும்போது அப்படியே உடம்புல மாற்றம் உண்டாகுது. அந்த மாற்றத்தினால் அந்த உணர்வுகள் மாறுது. அந்த உணர்வு மாறும்போது ஒரு ஆணும் பெண்ணும் பாக்குறப்ப கிளர்ச்சி அடைகிறாங்க. அந்த கிளர்ச்சி காதல்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஜட உலக காதல் உண்மையான காதல் கிடையாது. காதல் என்றால் அன்பு. அது உன்னதமானது கிடையாது இந்த பௌதிக உலகுல. ஆனா ஆன்மீக உலகுல அதே காதல் இதற்கு ஆப்போசிட்டா இருக்கு. அந்த அன்பானது எதனாலையும் மாறாது. இங்க இருக்கிற காதல் வயதானா மாறிடும். நம்மளுக்கு ஒருத்தர் ஏதாவது செய்யலையா, அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு தான் காதல்ங்கிறாங்களோ தவிர அந்த உணர்வு அன்புங்கிற அடிப்படை அங்க கிடையாது. யாராவது அந்த மனைவி நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்யலையா, உடனே டைவர்ஸ். இன்னைக்கு எத்தனை டைவர்ஸ் கேஸை நாம பாக்குறோம். கோர்ட்ல நிறைய டைவர்ஸ் கேஸ். அப்போ அதை விட்டுட்டு ஒரு கல்யாணத்தை விட்டுட்டு அடுத்த கல்யாணம் பண்றாங்க. அதுலதான் திருப்தியான்னு கேட்டா அதுலயும் கிடையாது. இப்ப மன உளைச்சல்ல தான் மோஸ்ட் ஆஃப் த கணவன் மனைவி இருக்காங்க. யாருக்குமே அடிப்படை உறவு கிடையாது. ஏன்னா அங்க கிருஷ்ண உணர்வுங்கிறது இல்ல. எவ்வளவு ஜீரோ வேணா போடலாம், அங்க 1 அப்படிங்கிற கிருஷ்ண உணர்வு இல்ல அப்படின்னா அதற்கு மதிப்பில்லை. எத்தனை ஜீரோ போட்டாலும் மதிப்பில்லை. அப்ப அந்த ஜீரோக்கு முன்னாடி 1ங்கிற நம்பர், அந்த கிருஷ்ண உணர்வை மையமாக வைத்து நாம் செயல்படும் போது அங்க அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிற உறவுகள் எல்லாமே சுயநலம் கொண்டது. ஏதோ ஒரு விதத்துல நாம சுயநலமா செயல்படுறோம்.
அந்த சுயநலம் பூர்த்தி அடையலைன்னா அதை நாம ஒதுக்கிடுறோம். ஆனா அது உண்மையான அன்பு கிடையாது. ஆனா பகவான்கிட்ட இருக்கிற அன்பு, பகவான் எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா பகவான் நம்ம கிட்ட இன்னும் அன்பு செலுத்துறார். எத்தனை கோடி ஜென்மங்களா நாம புறக்கணித்தாலும் நம்ம மேல இன்னும் அன்பு செலுத்திட்டே இருக்கார். அப்ப எது தூய உறவு? நாம வச்சிருக்கிறதா இல்ல பகவான் வச்சிருக்கிறதா? பகவான் நமக்கு கொடுத்தாதான் கடவுள்னு சிலர் கும்பிடுறோம். இப்ப வெளியில இருக்கிற பக்தர்களை தவிர மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. அவங்களோட பக்தி எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுள் கொடுத்தாதான் கடவுள், இல்லைன்னா அவங்க கூட பேச மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன், கடவுளே திரும்ப பார்க்க மாட்டேன், அப்படி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதுக்கு பேர் உண்மையான பக்தி கிடையாது. அதனாலதான் பிரம்மா படைப்பின் போது என்ன பண்ணாருன்னா, பகவான் படைக்க சொன்னப்போ அவர் படைச்சுட்டே இருந்தாரு. தனது தொடைகள், நெற்றி, கைகள், கண்கள் அப்படின்னு பாகங்கள்ல இருந்து நிறைய பேரை படைச்சார். சனத்குமாரர்கள், நாரதர், இப்படி எல்லாரும் வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க இந்த இல்வாழ்க்கைக்கு வரல, ஐயோ இது நம்மளை கட்டி போட்டுருமே, நம்மளை பந்தப்படுத்துமே, இது ரொம்ப அபாயமாச்சு அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நாரதர் சொல்லிட்டாரு, நான் இதுக்கெல்லாம் வரலப்பா, என்னை ஆள விடுங்கன்னு சொல்லி அவர் சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டார். ஏன்னா பிரம்மச்சரியம்ங்கிறது தூய்மையானது, பெண்ணோட சகவாசம் இல்லாதது. பெண் என்பது ஒரு போதை. பெண்களை அதனாலதான் முதல் மனுவை படைக்கும் போது, மனுனா பிரஜாபதி, ஸ்வயம்பு மனுவை படிக்கும் போது கூடவே சதரூபா அவங்களையும் படைச்சாங்க. சதரூபாவை படிச்சு அவங்க பெண் வடிவமா மாத்தினாங்க. ஆண் வடிவத்தில் இருக்கிற ஸ்வயம்பு மனுவுக்கு பெண் மீது கவர்ச்சி ஏற்படுற மாதிரி. அப்போ அவங்க வந்து அதுல பந்தப்பட்டாங்க. அப்போ இந்த பௌதிக வாழ்க்கைக்கு பந்தப்படுறதுக்கு முதல் காரணம் என்ன? அந்த கவர்ச்சி. இதுல முக்கியமா ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த கவர்ச்சி எப்ப ஏற்படுது? அப்ப இல்ல, நாம் எப்போ இந்த பூமியில இந்த பௌதிக உலகத்துல வந்து தோன்றினோமோ அப்பவே 84 லட்சம் உயிர்வாளிகள்ல ஆண் பெண் கவர்ச்சி முதல்ல இருந்தே நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. முதல்ல நாம ஒண்ணும் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகின்னு ஜீவராசிகள், நம்ம ஒவ்வொரு ஜீவனா நீர்வாழிகளாக, நிலத்தில் வாழும் மிருகங்களாக, பறவைகளாக, எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆண் பெண் கவர்ச்சி இருந்துட்டே இருக்கு. ஆனா இதுல வந்து அவங்களுக்கு கோபம், பறவைகளுக்கெல்லாம் கோபம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். மற்ற ஆசை, பேராசை அதெல்லாம் ரொம்ப ரேர். ஆனா இந்த காமம் எல்லாத்துக்கும் அடிப்படை, எல்லா உயிர்வாளிகிட்டே இருக்கு. அப்ப மனுஷ பிறவி கிடைக்கும் போது 84 லட்சம் பிறவியில கடைசி என்ன? மனித பிறவி. இந்த அபூர்வமான மனித பிறவி கிடைக்கும் போது நம்மளோட உணர்வுகள் எங்கிருந்து அந்த ஆதியில இருந்த உணர்வு, ஆதியில ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வர்ற படைப்பு வரைக்கும் அந்த பரிமாண வளர்ச்சியில நம்மளுக்கு இருந்துட்டு வர்றது என்ன? காமம். அதனாலதான் துறவிகளால கூட அதுல இருந்து மீள முடியல. அந்த காமம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதுனால அந்த உடல் உறவுங்கிறது குருவிகளுக்கும் இருக்கு, பறவைகளுக்கும் இருக்கு, மீனுக்கும் இருக்கு. இந்த மாதிரி எல்லா உயிர்வாழ்களையும் நம்ம அதை பழக்கப்படுத்திட்டு வந்திருக்கோம். அந்த உணர்வு வந்து நம்ம கிட்ட சூட்சும உடல்ல வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கடினம். ஆனா பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொள்றவங்க பாருங்க, இந்த கட்டுப்பாட்டு விதிகள், பெண்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். பகவத்கீதையில நாம படிப்போம், பிரம்மச்சரியம் அப்படின்னா பெண்களோட சகவாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு. பெண்களோட சகவாசம் இருந்ததுனாவே அவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு வந்துரும், மறுபடியும் அவங்க பெண்களுடன் சேர்ந்துருவாங்க. அப்ப பிரம்மச்சரியத்தை எடுத்து இந்த மாதிரி நிறைய பேரு அதுல பேக் அடிச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, ஆச்சாரியர்கள் வாந்தி எடுத்தவன் திருப்பி அதை வந்து மறுபடியும் அதை சாப்பிட்டு தன்னோட வயிற்றுக்குள்ள போட்டுக்கிற மாதிரி. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் பாருங்க. பெண் அப்படிங்கிற போதை ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து நம்மளோட வாழ்க்கையில எல்லா ஒரு ஒழுங்கினங்களையும் கொண்டு வந்துரும். அப்ப சட்டப்படி பெண்களை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து பக்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது கூட எப்படி? ஒரு பெண் என்பவள் இருந்தால் அவளை எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை, பகவானுக்காக குழந்தை பெற்றுக்கொள்ள மட்டுமே அந்த பெண் கூட உறவு கொள்ள வேண்டும், மனைவியாக இருந்தாலும். சட்டப்பிரகாரம் நான் ஒரு மனைவியை திருமணம் பண்ணிட்டேன், அதனால எப்பவுமே அதுலதான் இருப்பேன் அப்படின்னா அந்த சுக்லமானது வீணடிக்கப்படுகிறது.
சுக்லம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சுக்லத்தை ஆன்மீகவாதிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா அத மூளையை நோக்கி மேல் நோக்கி செலுத்துகிறார்கள். ஆனா பௌதிகவாதிகள் அதை வந்து கீழ் நோக்கி செலுத்துறதுனால, தேவையில்லாம அதை வீணடிக்கிறதுனால அவர்களுடைய அறிவு, ஆன்மீக அறிவு பாதிக்கப்படுகிறது. ஆனா சுக்லத்தை மேல் நோக்கி மூளையை நோக்கி செலுத்தும் பக்திமான்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து நல்ல சித்திகளை வளர்த்துக்கிறாங்க, அது பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு சயின்ஸ்லயும் நம்ம பார்க்க முடியாது, டாக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியாது. அப்ப இதெல்லாம் ஆன்மீக அறிவியல், இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அறிவியல். இந்த அறிவியல் எல்லாம் நம்மளுக்கு சொல்லப்படல, இது வேதங்கள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வேதங்கள்ல எவ்வளவு பெரிய நாலேஜ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த சுக்லத்தை நல்லா யூஸ் பண்றவங்க ஆயுட்காலத்தை அதிகரித்து கொள்ளலாம். இன்னைக்கு இமயமலை பக்கம்லாம் நீங்க போனீங்கன்னா நிறைய யோகிகள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த யோக முறையை பயின்றுதான் அவங்க பல லட்சம் ஆண்டுகள் வாழ்றாங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் அவங்க ஆயுளை அதிகரித்துக் கொள்கிறார்கள். அவங்களுக்கு காற்றிலிருந்தே அந்த சுவாசத்தை எடுத்து, தோல் மூலமா அந்த சுவாசத்தை எடுத்துக்குவாங்க. இந்த பிராணயாமா இதை கண்ட்ரோல் பண்றதுனால காற்றுக்களை எல்லாம் சமான, உதான, விதான, அபான, வியான இந்த வாயுக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுனாலயே அவங்க உணவு, அந்த காற்றிலிருந்தே உணவுக்குரிய சத்துக்களை எல்லாம் ஈர்த்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உணவு தேவைப்படாது. அவங்க வந்து அந்த பனிக்கு கீழே அந்த புதைஞ்சு இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர். இதெல்லாம் நம்ம இப்போ நார்த்ல போனீங்கன்னா நீங்க நிறைய கண்கூட காணலாம். அங்க வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த நதிகள் சங்கமம் ஆகின்ற இடத்துல அவங்க வந்து கூடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு யோகிகள் கணக்கில்லாம அங்க வந்து கூடுவாங்க. இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு ரொம்ப நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஆயுட்காலத்தை கேட்டா அதை விட ஆச்சரியமா இருக்கும். அவங்க அவ்வளவு சித்திகள் அங்க பெற்று அங்கெல்லாம் நிறைய கயிற்று மேல நடக்கிறது, காற்றின் மேல தங்கள் உடம்பை நிலைநிறுத்துறது அப்படின்னு நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பதம் 37. தம்மயம் மன்யதே லோகோ ஹி அசங்கம் அபி சங்கினம் ஆத்மௌபம் ஏன மனோஜம் யாப்ருவாணம் யதோ அபுத. படிங்க மகதி. மொழிபெயர்ப்பு உரை தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதைக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பௌதிகவாதிகளாக உள்ள சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பகவானை தங்கள் ஒருவராக கற்பனை செய்கின்றனர். பகவான் ஜடப்பொருளில் பற்றற்றவராக இருந்த போதிலும் அப்பற்றினால் அவர் பாதிப்படுகிறார் என்று அறியாமையால் அவர்கள் நினைக்கின்றனர். பொருளுரை. அபுத என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். மூடரான பௌதிக அறிஞர்கள் பரமபுருஷரை தவறாக புரிந்து கொண்டு அறியாத மக்களுக்கிடையில் முட்டாள்தனமான அவர்களுடைய கற்பனை தத்துவங்களை பரப்ப முயல்கின்றனர். அறியாமையே இதற்கு காரணம். புருஷோத்தமாய ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாவார். மேலும் எல்லோருடைய கண்களுக்கும் அவர் நேரடியாக காட்சியளித்த போது அவரது ஒவ்வொரு செயலிலும் முழுமையான தெய்வீக ஆற்றலை அவர் வெளிப்படுத்தினார். ஸ்ரீமத் பாகவத்தின் முதல் பதத்தில் நாம் விளக்கியதை போல் அவரது விருப்பப்படி செயற்படும் பூரண சுதந்திரம் அவருக்கு உண்டு. மேலும் அவரது செயல்கள் அனைத்து பூரணமான ஆனந்தம், அறிவு மற்றும் நித்தியத்தன்மை கொண்டவையாகும். பகவானுடைய நித்திய ரூபம் அறிவும் ஆனந்தமும் நிரம்பியது என்று பகவத்கீதையிலும் உபனிஷதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை அறியாத முட்டாள் பௌதிகவாதிகள் மட்டுமே அவரை தவறாக புரிந்து கொள்கின்றனர். அவர் எப்பொழுதும் நித்தியமான பூரண சுதந்திரம் கொண்டவராகவே உள்ளார். அவர் தமது பல்வேறு சக்திகளின் வாயிலாக தமது திட்டங்களை செயல்படுத்துகிறார். பகவான் அவரது சுய சக்தியினாலும் காரணமற்ற கருணையினாலுமே இந்த ஜட உலகிற்கு வருகிறார். ஜட இயற்கை குணங்களின் எந்த சூழ்நிலைக்கும் அவர் உட்பட்டவர் அல்ல. மேலும் அவரது ஆதியான சுயரூபத்திலேயே அவர் வருகிறார். மனக்கற்பனையாளர்கள் அவரை தவறாக புரிந்து கொள்கின்றனர். மேலும் விவரிக்க முடியாத பிரமத்தை போன்ற அவரது அருவ அம்சங்களையே அவர்கள் அனைத்துமாக கருதுகின்றனர். இத்தகைய எண்ணமும் கூட பந்தப்பட்ட வாழ்வினால் விளைவதே ஆகும். தங்களுடைய சுய ஆற்றலுக்கு அப்பால் அவர்களால் செய்ய முடியாது என்பதுமே இதற்கு காரணமாகும். எனவே எல்லைக்கு உட்பட்ட தனது சக்தியின் மட்டத்திலேயே பகவானை நிறுத்த முயல்பவன் சாதாரண மனிதன் ஆவான். இத்தகைய மனிதனால் பரமபுருஷர் ஜட இயற்கை குணங்களால் ஒருபோதும் பாதிக்கப்படுவது என்பதை நம்ப முடியாது.
அசுத்தமான பொருட்களால் சூரியன் பாதிக்கப்படுவதே இல்லை என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. மனக்கற்பனையாளர்கள் தங்களுடைய சொந்த அனுபவ அறிவை மையமாக கொண்டே அனைத்தையும் ஒப்பிடுகின்றனர். எனவே திருமண வாழ்வில் ஒரு சாதாரண மனிதனைப் போல் பகவான் செயற்படுவதைக் கண்டு அவரை தங்களில் ஒருவராக கருதி விடுகின்றனர். அவரால் ஒரே நேரத்தில் 16 அல்லது அதற்கு மேலான மனைவிகளையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. அறிவு பற்றாக்குறையினால் அவர்கள் ஒரு பக்க காட்சியை மட்டுமே ஏற்று மறுபக்கத்தை விட்டு விடுகின்றனர். அறியாமை என்னும் ஒரே காரணத்தினால் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர்கள் தங்களில் ஒருவராக நினைக்கிறார்கள் என்பதே இதன் பொருளாகும். இவருடைய சொந்த முடிவுகள் ஸ்ரீமத் பாகவதத்தின் கருத்துப்படி அர்த்தமற்றவையும் நம்பத்தகாதவையும் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பகவானை நாம் பிரிந்த காரணம் என்ன? அனசூயவே, பொறாமைனாலதான் நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். அப்போ பகவான் நம்மளுக்கு கருணை கொடுக்கும் இங்க வந்தாலும் கூட அவர் நம்ம நன்மைக்காக வர்றாரு. ஆனா அவரையவே பகைவராக நினைத்து அவர் ஏமாத்துறாரு. ஒரு மானிட ரூபந்தான். நாத்திகவாதிகளோட வேலை என்ன? இதேதான், பகவானை பற்றி அவதூறு பரப்புறது. அவர் மானிட ரூபத்தில் வரார், அதனால அவர் சில அற்புத செயல்களை மேஜிஷியன் மாதிரி ஏதோ ஒரு அனுமானுஷமான செயல்களை செஞ்சுட்டு மறுபடியும் இறந்து போறாரு. ஆனால் சூரியன் எப்படி தோன்றுவது இல்லை, அது உதிக்கிறது, அது மறைகிறது, அப்படிங்கிறது நம்மளோட ஜட ரீதியான பேச்சு. ஆனா உண்மையில சூரியன் ஒரு இடத்துலதான் இருக்கு. இந்த பூமி தான் அது சுழன்று இரவு பகல் மாறி மாறி அந்த பூமி ஒரு பக்கம் சூரியனை நோக்கி படும்போது அது பகலாகவும், அத சூரியனை விட்டு திரும்பும் போது அது இரவாகவும் மாறி மாறி நம்மளுக்கு வருது. எப்படி ஒரு சூரியனோட கதிர்கள் மலத்தின் மேல விழுந்தாலும் அந்த மலம்தான் சுத்தமாக்கப்படுகிறதோ தவிர அந்த சூரிய கதிர்கள் பாதிக்கப்படுறது கிடையாது, என்னைக்கும் அசிங்கமாறது கிடையாது. அது போல பகவான் இந்த பௌதிக உலகிற்கு வந்தாலும் அவர் தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக வருகிறார். ஸ்வரூப சக்தி, இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய அந்தரங்க சக்தினா ரொம்ப பவர்ஃபுல். அவருக்கு பலவேறு சக்திகள் இருக்கிறது. அந்தரங்க சக்தி, புறசக்தி, தடசர சக்தி அப்படின்னு. தடசர சக்திகளான நாமம். அந்தரங்க சக்திங்கிறது பகவானுடைய முழுமையான சக்தி. அந்த அந்தரங்க சக்தியில எந்த ஒரு வேறுபாடு கிடையாது. பகவான் தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார் அந்தரங்க சக்தி மூலமா. நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிருத்த. யோகமாயின் உதவியுடன். யோகமாயி யாரு? அவருடைய அந்தரங்க சக்தி. யோகமாயா சமாவிரத. மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜமாவ்யம். ஆனா மூடர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவர் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தா இந்த பௌதிக மாயைக்கு அவரும் உட்படுகிறார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவான் என்னைக்குமே அதற்கு ஆட்கொள்ளப்படுவது கிடையாது. இப்ப நீங்க உன்னை தோற்றுவிக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த தோற்றுவிக்கிற சக்தி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒருத்தர் மிக்சி கண்டுபிடிக்கிறாருன்னா அந்த மிக்சியை ஆப்ரேட் பண்ண அவருக்கு நல்லா தெரியும். அந்த மிக்சியை அவரை ஆப்ரேட் பண்ண முடியாது. அது போலதான் இங்க பகவான் இங்க நம்ம இந்த பௌதிக உலகை படைக்கிறார். அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். பௌதிக உலகம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் எல்லாவற்றிற்கும் எஜமானர். ஏன்னா அவர் சத் சித் ஆனந்தம் நிரம்பியவர், நித்தியமான அறிவுடைய ஆனந்தம் நிரம்பியவர். அவர் அன்னைக்கும் ஆனந்தத்தை அவர் வெளியில் தேட வேண்டியதில்லை. அவருக்குள்ளேயே 100% ஆனந்தம் நிரம்பியவர், பரிபூர்ணமானவர். பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி அவர் பூர்ணத்திலும் பூர்ணமானவர். இப்ப பௌதிகத்துல ஒரு லட்டு எடுத்து நாம் பிச்சோம் அப்படின்னா அது குறைஞ்சிரும். ஆனா ஆன்மீகத்துல அது பிக்க பிக்க அது முழுமையாகவே 100%ஆவே இருக்கும். இதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப பகவான் தன் சக்திகளிலிருந்து என்றைக்கும் குறைவுபட்டவர் அல்ல. அவர் சக்திகள் அவர் தன்னை எவ்வளவா விரிவங்கம் பண்ணிட்டாலும் அவர் அவராகவே தான் இருக்கிறார். கிருஷ்ணர்கிட்ட 100% சக்தி இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வயசாச்சு, 10 வயசு, நான் 20 வயசுல இருந்த அதே இளமை என்கிட்ட இருக்காது, அதே சக்தி என்கிட்ட இருக்காது. இதே 50 வயசு ஆகும்போது இன்னும் தள்ளாடிடுவேன். கண் பார்வைகள் மோசமாகுது, நரம்பு நாடி நரம்பு எல்லாம் தளருது, எலும்பு மூட்டை தேய்வு எல்லாம் வருது. ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். நவயவனம் ச பிரம்ம சம்ஹீதையில பிரம்மா சொல்றாரு, அவர் எப்பவுமே
இளமையுடன் இருக்கிறார். இப்ப குருச்சேத்திர போர்க்களத்தில் கூட அவர் பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனா 16 வயது இளைஞனாகவே அவர் குருச்சேத்திர போர்க்களத்துல தேரோட்டியா இருக்கார். இப்ப பகவான்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்மை போல். அவர் முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர் கிடையாது. ஆனா மாமூடர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவஜானந்தி மாமூடா மான்சுந்தரம் ஆசிரிதம். அவர் சாதாரண ஒரு மனிதன் என்ன நினைக்கிறார்கள். அடுத்தது பதம் 38. ஓகே. ஏதத் ஈசானம் ஈசஸ்ய பிரகிருதிஸ்தோபி தத்குணை ந யுஜ்யதே சாதாத்ம ஸ்தைர்யதா புத்திஸ்தத் ஆஸ்ரயா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாரும் படிக்கிறாங்களா முத்தஜி? ஹரே யாரா படிக்கிறீங்களா? மாதாஜி படிக்கட்டுங்களா? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கவா? சுந்தரி மாதாஜி படிக்கிறீங்களா? சரி படிக்கிறீங்க மாதாஜி. படிங்க மாதாஜி 39 இல்லைங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி. 38 மாதாஜி. 32ங்களா? 8. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகாசிலர் பிரபாசிச்சு மொழிபெயர்ப்பு. இதுவே பரமபுருஷன் தெய்வீக தன்மையாகும். ஜட இயற்கையின் குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றினால் அவர் பாதிப்படைவதில்லை. அதே போல பகவானின் புகலிடம் கொண்டு பக்தர்களுக்கு இயற்கை குணங்களால் கவரப்படுவதில்லை. பொருளுரை. வேதங்களிலும் வேத இலக்கியங்களும் ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி தெய்வீகத்தன்மை பௌதீகமானது ஊர்ஜிக்கப்பட்டுள்ளது. அவர் தெய்வீகமானவரும் உன்னத அறிவை கொண்டவரும் ஆவார். ஹரி அல்லது பரம புருஷர் அவர் ஜட பற்றுக்கு அப்பால் தெய்வீக புருஷர் ஆவார். இக்கூற்று சங்கராச்சாரியராலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லக்ஷ்மியினான அவரது உறவு தெய்வீகமானதாக இருக்கக்கூடும். ஆனால் வம்சத்தில் பிறந்திருப்பதால் அதனுடனான அவருடைய உறவு எப்படிப்பட்டது என்றோ அல்லது ஜட இயற்கையின் முக்குணங்களில் நேரடியான தொடர்பு கொண்டிருந்த ஜராசந்தனை போன்று நாஸ்திகர்கள் அவர் கொன்றது என்ன ஆவது என்றோ ஒருவர் வாதிடக்கூடும். இதற்காக பதில் என்னவென்றால் பரமபுருஷன் தெய்வீகத்தன்மை எச்சூழலிலும் ஜட இயற்கையின் குணங்களின் தொடர்பு கொள்வதே இல்லை என்பதாகும். அனைவருக்கும் ஆதி மூலம் அவரே என்பதால் அத்தகைய குணங்களுடன் அவர் தொடர்பு கொண்டிருப்பது உண்மைதான். இருப்பினும் அத்தகைய குணங்களின் செயல்களுக்கு அவர் மேற்பட்டவராக உள்ளார். எனவே அவர் யோகேஸ்வரர் அல்லது எல்லா யோக சக்திகளின் தலைவர் எனப்படுகின்றார். அவர் சர்வசக்தி படைத்தவர் என்பதே இதன் பொருளாகும். அவரது கற்றறிந்த பக்தர்கள் கூட பௌதீக குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிப்படைவதில்லை. மிகச் சிறந்தவர்களான பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் அறுவரும் மிக கௌரவமான செல்வ சிறப்பு மிக்க குடும்பங்களில் இருந்து வந்தவர்களாவார். ஆனால் பிருந்தாவனத்தின் ஆண்டுகளில் வாழ்வை ஏற்று அவர்கள் துர்பாகியசாலிகளைப் போல காணப்பட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆன்மீகங்களிலே பெரும் செல்வந்தர்களாக இருந்தனர். அத்தகைய மகா பாகவதர்கள் அல்லது முதல் தர பக்தர்கள் மக்களுக்கிடையே நடமாடினாலும் அவர்கள் 3 ஜட இயற்கை குணங்களினால் பிரதிபலிப்பாளர்களான மரியாதை அல்லது அவமரியாதை, பசி அல்லது திருப்தி, உறக்கம் அல்லது விழிப்பு ஆகியவற்றால் பாதிப்படைவதில்லை. அதே போலவே அவர்கள் சில பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் பாதிப்படையாமலேயே உள்ளனர். இத்தகைய நடுநிலை கொண்டிருப்பதால் அல்லாதது அவ்வாறு ஒருவர் ஆன்மீக நிலை பெற்றவர்கள் என்று கருத முடியாது. தெய்வீக புருஷர்கள் அவர்கள் சகாக்களும் ஒரே ஆன்மீக படியில் உள்ளனர். அவர்களது பெருமைகள் எப்பொழுதும் பகவானின் அந்தரங்க சக்தியின் யோக மாயையால் நிலைநிறுத்தப்படுகின்றன. பகவானின் பக்தர்கள் சில சமயங்களில் ஒழுங்கு தவறியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் ஆன்மீகமானவர்களாகவே உள்ளனர். கலப்படமற்ற பக்தர் ஒருவர் பழைய
ஒழுக்கற்ற செயல்களால் இழிவடைந்த நிலைகளில் இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் முற்றிலும் ஆன்மீக மாணவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பகவத்கீதையில் 9.30 பகவான் அழுத்தமாக கூறுகின்றார். அவ்வாறு பகவான் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவான் எப்பொழுதும் அவர்களை பாதுகாக்கின்றார். இழிவடைந்த நிலையில் முக்கிய மாணவர்களாகவும் தற்காலிக மாணவர்களாகவும் கருத வேண்டும். இவை திடீரென்று மறைந்து போய்விடும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானை போலவே பகவானது பக்தர்களும் உயர்ந்த குணங்களை கொண்டவர்கள். அதான் அச்சிந்தியா பேத தத்துவம் நம்மளுடைய தத்துவத்துல முக்கியமானது. அதாவது பகவானை ஒத்த குணங்களை பக்தர்களும் கொண்டிருக்கிறார்கள். அவங்க புறசக்தியால் அதனால அவங்க பாதிக்கப்படுறது கிடையாது. அவருடைய அந்தரங்க சக்தியினால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அந்தரங்க சக்தி இருக்கு, பகிரங்க சக்தி இருக்கு. மாயை அப்படிங்கறதா பகிரங்க சக்தி. அப்ப மாயைக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் நாம இந்த பௌதிகவாதிகள். இந்த பௌதிகவாதிகள்ல கூட ஜீவன் முக்தாக்களாக தூய பக்தர்கள் அந்த அந்தரங்க சக்திக்குள்ள போயிடுறாங்க. எப்போ ஒருத்தர் அந்தரங்க சக்திக்குள்ள போயிட்டாங்களோ அவங்கள மாய சக்தி ஆட்கொள்ள முடியாது. அவங்களுக்கு ஜட துன்பங்கள் கிடையாது. அவங்களுக்கு பசி, திருப்தி, உறக்கம், விழிப்பு, இந்த மரியாதை, அவமரியாதை அப்படிங்கிற இருமைகள் கிடையாது. துவந்தங்களிலிருந்து விடுபட்டவர்கள். அதனால அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அவங்க புறசக்தியால் தாக்கப்படுறது கிடையாது. அவங்கள எப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு. நாம எல்லாம் காட்டிடுவோமா? ஒரு கன்னத்துல அரைஞ்சு அவ்வளவுதான், அவனை போட்டு அடிச்சு தாறு மாறா இழுத்து நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். அப்ப அந்த மாதிரி நிலை எப்ப வரும்? அப்ப அந்தரங்க சக்திக்குள்ள போகும்போது மட்டும்தான் வரும். அப்ப அந்தரங்க சக்தின்னா என்ன? பகவானுடைய கவனத்துல எப்பவுமே முழு ஈடுபாட்டில் இருப்பது. 24 மணி நேரமும். ஹரிதாஸ் தாக்கூரர் மாதிரி. இப்ப ஹரிதாஸ் தாக்கூரர் எவ்வளவோ கேவலப்படுத்தினாங்க. 22 சந்தை வீதிகள்ல போட்டு இழுத்து அடிச்சாங்க. ஏன்னா அவருக்கு 2 பக்கமுமே மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி பிறப்பால் அவர் யவன குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் ஹரிநாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தார். அதன் மூலமா அவர் தன் மனதை பகவானிடம் செலுத்தினார். தூய்மையான பக்தி. அந்த தூய்மையான பக்தினால அவர் இந்துக்களாலும் என்னது யவன குடும்பத்துல பிறந்துட்டு நம்ம மந்திரத்தை இவர் ஜபிக்கிறாரே, இவனை எப்படியாவது சரி கட்டணும், நாம வீழ்ச்சி அடை வைக்கணும் அப்படின்னு கங்கணம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி யவனர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம குடும்பத்துல நம்ம ஜாதியில பிறந்துட்டு இவர் எப்படி அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கலாம்? அவர் யாரும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல. ஒரு சின்ன எறும்புக்கு கூட அவர் கெடுதல் பண்ணல. ஆனா அவர் மேல எல்லாருக்கும் பொறாமை இருந்தது. இந்த ஜட உலகுல பாத்தீங்கன்னா பொறாமை அப்படிங்கிறது சின்ன குழந்தையில இருந்தே நம்மளுக்கு இருக்கு. அப்ப அந்த பொறாமைனால 2 பக்கம் அவர் 2 பக்கம் விரோதம் அவர் மேல. ஆனா இவருக்கு யார் மேல விரோதம் இல்லை. ஏன்னா இவர் அந்தரங்க சக்தியில் இருக்காரு, பகவானுடைய குணங்களை பெற்றிருக்கிறார். அப்போ இவரை ரொம்ப துன்புறுத்துறாங்க. பல வகையில் சோதனை அவருக்கு. அழகான பெண்ணை அனுப்பி அவரை வசீகரிக்க பாக்குறாங்க, தவறு செய்ய உட்படுத்துறாங்க. இப்பதான் போன ஸ்லோகத்துல படிச்சோம், பெண் என்பது பெரும் அபாயம் அப்படின்னு. ஏன்னா அந்த பெண்ணோட கவர்ச்சியில தான் ஒரு ஆண் மயங்கி தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறான். பெண் அப்படின்னாலே ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம். ஒரு ஆண் தனியா இருந்தா, ஒரு பிரம்மச்சாரியா இருந்தா அவனுக்கு ஒரு பொருளும் தேவைப்படாது. ஒரு கோவணத்தை கட்டிட்டு அவன் சில மரத்துக்கடியில கூட தூங்கி எந்திரிச்சு தன்னோட வாழ்க்கை கழிச்சுக்கலாம். ஆனா ஒரு பெண்ணை சேர்க்கும் போது அவன் என்ன பண்றான்? ஒரு 4 செவுரு வேண்டியிருக்கு, ஒரு வீடு வேண்டியிருக்கும். அந்த வீட்டுக்குள்ள சாமானம். அப்போ அடுப்பு வைக்கணும், அடுப்புக்கு பாத்திரங்கள் வாங்கணும், பாத்திரத்துக்கு பருப்பு வாங்கணும், காய்கறிகள் வாங்கணும். இப்படி ஒன்னொன்னா விஸ்தாரமாயிட்டே போகும் பாருங்க. அப்போ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அவனுக்கு குழந்தை பிறக்கும். அப்ப குழந்தைக்காக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். அது முடிவில்லாத பிரச்சனையை அவனுக்கு தந்தாலும் கூட அதுல ஒரு சுவையை அவன் ஏற்படுத்தி கொள்கின்றான். அதுதான் மாயா. அதனால அவனோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தாலும்
அவன் அதை தீர்க்க முடியும்னு சொல்லி நம்பி போராடிட்டே இருக்கான். ஆனா முடியாது. அது யாருக்கு புரியும்? பக்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இந்த வாழ்க்கையானது மாயை. அதுல வீழ்ந்துட்டோம் அப்படின்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். இதுல ஒரு முடிவே கிடையாது. ஜென்ம மிருத்து ஜரா வியாதின்னு சொல்லி பல பிறவிகள் நாம எடுத்தெடுத்து அதுல மூழ்கிட்டே இருப்போங்கிறது புரியாது. ஆனா அவன் போராடிட்டே இருக்கான். நான் வந்து இதுல இருந்து மீண்டு விட முடியும், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், என் தொழில நட்டமா இனிப்பார் நான் கடுமையா போராடி அந்த நட்டத்தை சரி பண்றேன், அங்க லோன் வாங்குறேன், இங்க லோன் வாங்குறேன், நான் ஒரு வீடு கட்டிட்டேன்னா அது ஒரு பெருமை, நான் ஒரு தொழிலை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டேன்னா பெருமை, ஒரு ஜுவல் வாங்கிட்டா பெருமை. இப்படி அவனுக்குள்ள பல தோல்விகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறைச்சு மறைச்சு சின்ன சின்ன வெற்றிகளையே அவன் பெரிய ஒரு கோட்டையா நினைச்சுக்கிட்டு அதுல மட்டும்தான் நிறைவடையறான். ஆனா அவனால இன்னும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்கிறத நம்பவே முடியல. ஏன்னா அவனுடைய வயதை தடுக்க முடியாது, இறப்பை எவனாலும் தடுக்க முடியாது, முதுமையை தடுக்க முடியாது, நோய் வர்றதை தடுக்க முடியாது. இது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க அவன் நினைக்கிறான் நான் பிரச்சனை சால்வ் பண்ணிட்டேன் பாரு, நான் இந்த பொருளை வாங்கிட்டேன் பாரு, என் தொழிலை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறேன் பாரு. ஆனா தோல்வி உன்னை அறியாமலே தோல்வி வந்துட்டு இருக்கு. உனது உடல் வந்து தளர்வடைந்து கொண்டே வருகிறது. அதெல்லாம் தோல்விதான். உன்னால இளமையா என்னைக்கும் இருக்க முடியாது, நவ யவனம்ச கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் இதற்கு அப்பாற்பட்டவர்கள். மாயை அவங்கள தாக்கவே முடியாது. அவங்க சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க, அஜிடேட் ஆக மாட்டாங்க. நீங்க வெளியில இருந்து என்னதான் நீங்க அவங்களுக்கு தொந்தரவு தந்தாலும் அவங்க அந்த தொந்தரவுல இருந்து விடுபட்டவர்களாகவே இருப்பார். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானுக்கு சேவை செய்யறதுலயே மும்முரமா இருப்பாங்க. நீங்க வேணா நினைக்கலாம் அவங்க மானத்தை கெடுத்துட்டேன், அவங்க ரொம்ப மனசு உளைச்சலா இருக்கும், அவங்க தொழில நட்டம் பண்ணி விட்டுருக்கேன் அதனால உளைச்சலா இருக்கும். இல்ல, அதெல்லாம் விடுபட்டவர்கள். ஏன்னா அவங்க எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுனால அதுல இருந்து அவங்க வெளிவந்துட்டாங்க. அவங்க வந்து எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு அவமானங்களோ துன்பங்களோ, அவங்க எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதவர்கள். யாருகிட்ட இருந்து எந்த மரியாதையும் எதிர்பார்க்காதனால அவங்களுக்கு அவமானங்கிறது கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தாதானே அவமானம். இப்ப நீங்க பிச்சைக்காரனுக்கு ஒரு பிச்சை போடுறதுக்கு பதிலா எச்சை துப்பிடுறீங்க. அந்த அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான்? இது எனக்கு வேண்டாம் அப்படின்றான். அவன் எடுத்துக்கல. ஆனா நாம என்ன பண்றோம்? யாராவது நம்மள கேவலமா பேசினா அதை எடுத்துக்கிறோம், அதை மனசுக்குள்ள போட்டுக்கிறோம். ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது. அவங்களோட அறியாமைனால அவங்க அப்படி பண்றாங்க. அவங்களுக்குள்ள பரமாத்மா இருக்காங்க, அதைத்தான் நாம பார்க்கணும். அதனால அந்த பரமாத்மாவை வேண்டிட்டு அவங்களையும் சமமா நடத்திட்டு அவங்க அதுல இருந்து வெளிவந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த இருமைகள் கிடையாது. இருமைகளை விட்டு வெளியில வந்துட்டாங்க அவங்க எப்பவோ. அதனால இங்க அந்தரங்க சக்திங்கிறது யோக மாயை, மகா மாயைங்கிறது வெளிப்புற சக்தி. இப்ப பகவான் என்னைக்கும் அந்த யோக மாயையில தான் இருக்காரு. அவர் தோன்றுவதும் அவர் மறைவதும் எல்லாமே ஒரே மாதிரிதான். அவர் அந்தரங்க சக்தியில என்னைக்கும் வர்றது கிடையாது. அது போல அவங்க பக்தர்களும் அது மாதிரி இருக்காங்க. அப்போ பெரிய பெரிய பண்டிதர் அந்த சத்கோ சுவாமிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு கோவணம் தான் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு வீடோ இல்ல மாளிகையோ கூட கோபுரமோ அதெல்லாம் கிடையாது. ஈவன் நம்ம பஞ்ச தத்துவால வந்த பகவான் கூட வந்த ஆச்சாரியர்கள் அவங்களுக்கும் அப்படிதான். இந்த மாதிரி பகவானோட பக்தர்கள் எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. வெயில் மழை எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. மழையிலையும் வெயிலையும் அவங்க வந்து பல கிரந்தங்களை படைத்தார்கள். அப்போ யோகமாயை என்ன, மகாமாயை அப்படிங்கிறது என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டிருந்தாலும் கூட ஒழுங்கற்ற செயல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அது வெளிப்புறமானது, உட்புறமானது கிடையாது. சிலர் எல்லாம் வந்து வாசுதேவ தத்தர் நினைக்கிறேன் புகை பிடிச்சிட்டு இருப்பார். அந்த காலத்துல வந்து அந்த சுருட்டு பிடிக்கிறது கொஞ்சம் நீளமா பைப்பு வச்சு பிடிப்பாங்க. அந்த மாதிரி புகை பிடிச்சிருப்பாரு. அப்ப கதாதர் பண்டிட்டும் ஸ்ரீனிவாஸ் பண்டிட்டும் அவரை பார்க்க போவாங்க. பார்க்க போகும்போது ஸ்ரீனிவாஸ் பண்டிட் தான் அவரை பார்க்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப அந்த மாதிரி புகை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு, இவர் வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆடம்பரமா இருக்கும்,
பட்டு திரைச்சீலைகள், பெரிய பெரிய மரத்திலான நாற்காலிகள், மரத்திலான ஒரு அலங்காரம், பெரிய பெரிய ஓவியங்கள், இதெல்லாம் போட்டு வீடு அப்படியே கம்பீரமா இருக்கும். ஜமீன்தார் அவர். இவரோட வீட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு பக்தன் அப்படின்னா நம்ம இப்பதான் பேசணும், ரொம்ப எளிமையா இருப்பாங்க. ஒரு கோணம் கட்டினா கூட வெயில் மழையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே சமயம் இதற்கு அப்பாற்பட்டும் சிலர் இப்படியும் இருக்கலாம். புகை பிடிக்கிறது ஒழுக்கக்கேடான செயல்னு சொல்றோம். அப்போ கதாதர் பண்டிதரோட மனசுல இப்படி ஓடுது, எண்ணங்கள் ஓடுது. என்ன இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, போயும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஸ்ரீவாஸ் பண்டிட் என்ன பண்றாருன்னா, அத்வைத பண்டிதரோ ஸ்ரீவாஸ் பண்டிதரோ தெரியல கரெக்டா. அப்போ அவர் பாகவதத்துல இருந்து ஒரு பாடல் பாடுறார். பாடின உடனே அந்த பாடலால வசீகரிக்கப்பட்டு வசுதேவ தத்தர் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டார், தன்னை அறியாம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவங்க கீர்த்தன் பண்ண அவர் அப்படியே தன்னை மறந்து ஆட ஆரம்பிச்சிட்டார். அந்த பரவச நிலையில என்ன பண்றேன்னு கூட தெரியாம ரொம்ப உச்சகட்டத்துல அவரு அந்த சோஃபால இருந்த பஞ்செல்லாம் பறக்க விடுறாரு, தலகணியில இருந்த பஞ்செல்லாம் பறக்க விடுறாரு, போட்டோஸ் எல்லாம் கீழே போடுறாரு, குதிச்சு ஆனந்தமா ஆடுறாரு. அவருடைய புற நினைவே மறந்துட்டார். அவர் ஆன்மீக லோகத்துக்குள்ள போன மாதிரி அப்படியே உல்லாசமும் அப்படியே குதிச்சு ஆடுறாரு. அப்ப திடீர்னு சுயநினைவுக்கு வந்தவரா பாக்குறாரு, தன்னை சுத்தி எல்லாம் அலங்கோலமா இருக்கிறதையும், தான் எப்படி உணர்ச்சி வசப்பட்டு தன்னை வெளிப்படுத்திட்டோம். ரொம்ப வெக்கப்படுறாரு. சே, நான் என்ன இப்படி பண்ணிட்டேன், பகவானோட ஞாபகத்துல மறந்து நாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்போ சில சமயங்கள் நாம ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சா கூட அவங்க மிக உன்னதமான நிலையில இருக்கிறாங்க. வெளிப்புறமான தோற்றத்துல சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அருவருப்பா இருப்பாங்க. நீங்க இத திருவண்ணாமலை போன்ற பழனி அடிவாரத்துல நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா உள்ள அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. அவங்க சாதாரண சன்னியாசிகள், மௌன சாமியார் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சாதாரணமானவங்க, பிச்சைக்காரங்கன்னு நினைச்சு சிலர் எல்லாம் பிச்சை போட்டுட்டு போவாங்க. ஆனா அவங்க உள்ள ஆனந்தமா இருக்கிறவங்க, எல்லாவற்றையும் துறந்தவர்கள், எதையும் எதிர்பார்க்காது. கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் அவங்க துச்சமா மதிச்சு அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு வந்தவங்க. ஆனா நம்மளுக்கு வெளிப்புற தோற்றத்துல எப்படி இருப்பாங்க, சே இவங்க குளிக்கலையே, இவங்க சந்தியாவந்தனம் பண்ணலையே, பூணூல் போடலையே, இதெல்லாம் வெளிப்புற ரீதியானது. ஆனா எப்போ பகவான்கிட்ட அந்தரங்கமா அவருடைய ஸ்வரூப சக்தியில அவங்க உள்ள போயிட்டாங்களோ, அதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் தேவையே கிடையாது. கண்டிப்பா நீங்க இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் குளிச்சுட்டு தான் ஜபம் பண்ணணும். ஆனா நம்மளுக்கெல்லாம் வைதி பக்தி தான். நாமெல்லாம் யாரும் அதை நினைச்சுக்க கூடாது. நாமளும் அந்த நிலையில இருக்கிறோம் நம்மளாம் நினைக்கவே கூடாது. நம்மளுக்கெல்லாம் நாம சாதாரணமானவங்க வைதி பக்தியில இருந்துதான் நாம ராகானுக பக்திக்கு போவோம். ராகானுக பக்திங்கிறது தான் அந்த நிலை. அந்த நிலைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள், பல கோடி பிறவிகள் கூட பிடிக்கலாம். அது அவங்களோட முயற்சி, நம்மளோட முயற்சி, தீவிர முயற்சியை பொறுத்தது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு 39 படிக்கலாம். ஒரு நிமிஷம்.